உடனுக்குடன் நேரலை ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டையில் ஆட்டுச்சந்தை களை கட்டியுள்ளது. அது குறித்த காட்சிகளை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். ரம்ஜான் பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் ஆடுகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுக்கோட்டை ஆட்டுச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது குறித்த செய்தியை உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை புதுக்கோட்டையிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி. இப்ப ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச்சந்தை களை கட்டியிருக்கிறது. 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை விரிவா சொல்லுங்க. பூர்ணிமா, புதுக்கோட்டை ஆட்டுச்சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகளின் வரத்தும் விற்பனையிலும் அதிகரித்து காணப்பட்டதால் ஆடு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில கடந்த சில வாரங்களாக ஆடுகளின் வரத்தும் விற்பனையும் மந்தமாக இருந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இன்று நடைபெறும் ஆட்டு சந்தையில் ஆடுகளின் வரத்தும் விற்பனையும் அதிகரித்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட நிலையில அவற்றை போட்டி போட்டுக்கொண்டு வியாபாரிகளும் இஸ்லாமியர்களும் வாங்கி சென்றனர். இந்த வாரம் நடைபெறும் ஆட்டு சந்தைகளை 2 கோடியை தாண்டி ஆடுகளின் விற்பனை இருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக வெள்ளாடுகளை விட செம்பரி ஆடுகள் அதிக அளவில் விற்பனையாகுவதாகவும் ஆடுகளின் விலையும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை உயர்ந்து விற்பனையாவதும் நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று ஆட்டு சந்தையில் களை கட்டி தொடங்கியுள்ளதால் தங்களுக்கு மகிழ்ச்சி என்றும் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து கோவில் விழாக்களும் வருவதால் ஆடுகளின் வரத்தும் விற்பனையும் தொடர்ந்து களை கட்டும் என வியாபாரிகளும் விவசாயிகளும் தெரிவித்துள்ளனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தேவராஜ் பழனி.